அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான எடுத்துக்காட்டு 5.32. கொஷின் நல்லா படிச்சுங்க. சூரியனிலிருந்து பூமியின் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பரை பார்த்தாலே தெரியும், இது அதிகம், இது குறைவு. நீள்வட்ட பாதையின் ஒரு குவியத்தில், இது ஒரு குவியம், இதுதான் ஒரு குவியம் வச்சுக்கலாம், சூரியன் உள்ளது. அப்போது சூரியனுக்கும் மற்றொரு குவியத்திற்குமான தூரம், சூரியனுக்கும் மற்றொரு குவியத்திற்குமான தூரம் இதுதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. எஸ்எஸ் டேஷ் தான் கண்டுபிடிக்கணும். சரி, நீள்வட்டம் வரைஞ்சிட்டோம். இது வந்து முனை இல்லையா, ஏ. இதோட ஆன்சர் A,0, அதாவது புள்ளிகள். குவியம் வந்து C,0 மைனஸ் C,0. சிக்கு பதிலாக AE,0ன்னு போடலாம் இல்லையா. சியும் ஏஇயும் ஒன்று தான். சரி, இப்போ இந்த கணக்கு போடலாம். இந்த பெருசு ஃபஸ்ட்டு எழுதலாம். இந்த இதிலிருந்து ஏலேருந்து எஸ் டேஷ். ஏஎஸ் டேஷ் எவ்வளோங்க, பெரிய நம்பர் எழுதுகிறோம். 152 × 10⁶, 10⁻6. அடுத்தது சின்னது ஏஎஸ். ஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் எழுதுறீங்க, 94.5 × 10⁻6. ஓகே, இந்த பெருசு இருக்குது இல்லையா, இது A + Cன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது A, இது C. இங்கே இருக்குது C, பெருசு இல்லையா, இது C. இப்போ ஏவும் சியும் எடுத்து A + Cன்னு எழுதுறீங்க. ஓகே, A + C இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர். இந்த சின்னதுக்கு A - Cன்னு எழுதுகிறோம். கூட்டக்கூடாது, கழிக்கிறோம். கழிச்சா குறி மாறும் இல்லையா, இது கழிக்கிறோம். கழிச்சா குறி மாறும். அப்போ இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். இப்போ +A - A கேன்சல். ப்ளஸ் சியும் இந்த -C தான் +C ஆகிடும். அப்போ 2Cன்னு வரும். ஈக்குவல் டு 152லேருந்து 94.5 கழிச்சோம்னா இந்த ஆன்சர் வரும். இந்த 10⁻6 அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறீங்க. ஓகேவா. அப்போ 2C இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்களேன், அந்த ஒரு ஸ்தானத்து இந்த புள்ளி இந்த பக்கம் போச்சுன்னா இங்கே மைனஸ் பவரில் ஒன்று கழிச்சிடலாம். இப்போ பவரில் ஒன்று கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல புள்ளி எழுதக்கூடாது. அவ்வளோதான் ஆன்சர். தேர்ஃபோர் தூரம் இஸ் ஈக்குவல் டு அப்படியே 575 × 10⁻5 கிலோமீட்டர். அவ்வளோதான் இந்த ஆன்சர். ஸோ கொஞ்சம் இந்த ஏஎஸ் டேஷ் ஏஎஸ் ஃபஸ்ட்டு பெருசு, அப்புறம் சின்னது. பெருசுக்கு வந்து ப்ளஸில் எழுதிங்க, A + C. சின்னது வந்து A - Cன்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். கழிச்சிட்டோம். கழிச்சா இது கேன்சல் ஆகிட்டு மீதி உள்ளதெல்லாம் அதுக்கு குறிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுருக்குனீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். இந்த தசம புள்ளி இந்த சைடு வரும்போது பவரில் ஒன்று கம்மியாகும். அதனால தான் பவரில் 5ன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல புள்ளி கேன்சல் ஆகிடுச்சு. ஈஸியான சம்மு, அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த 5th சாப்டரை.